இளங்குதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலை அசை. ஞானத்தவ குலமே நீ அருள் தரும் பணியை செய். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தில் அன்பு கண்டு பெரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறை தகனபலி பீடத்தில் கொழுமி விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிறை சிறப்பிக்கிற இவ்வேளையில் இன்றைய இறை வார்த்தைகள் கடவுளுடைய இரக்கத்தையும் கருணையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்த நேரங்களை சற்று யோசித்து இறைவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறியும் தொடர்ந்து இறைவன் விரும்புகிற மக்களாக நமது வாழ்க்கை அமைத்து கொள்ளவும் வர வேண்டி ஜெபித்து நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைய திருப்பலியில் செல்வம் சங்கீதா குடும்பத்தினர் தங்களது மகன் பக்திக்கு மருத்துவ படிப்பிற்கான இடம் கிடைத்ததற்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். 11வது பிறந்த நாளை சிறப்பிக்கிற கிரேசி இலக்கியாவுக்கு இறைவன் அச்சுகம் தரவும் நல்ல அறிவும் ஆற்றலும் ஞானமும் தந்து வழிநடத்த வேண்டி இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டனி ஜஸ்டின் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். கிருஷ்ணமூர்த்தி பிரியங்கா தம்பதியர் குழந்தை வர வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள்.
சலத் மேரி பீட்டர் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ரசல் ராஜ் மேபல் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியில் மரித்த ஞானப்பிரகாசம், தஸ் நேவிஸ், பி.டி. மரியதாஸ், போவாஸ், லதா, விமலா, பிரான்சிஸ், சபரியம்மாள், பிலோமினா, மரிய தங்கப்பன், ரோஸ்மேரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நாம் ஜெபிப்போம். இறைவன் இவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றி தர இத்திருப்பலி வழியாக நாம் மன்றாடுவோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும்.
வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பார்வையற்றோருக்கு, கால் ஊனமுற்றோருக்கும் ஆறுதலளித்த அவர்களை நான் அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறைவார்த்தைகள் 7-9 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், யாக்கோப்பை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலின் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன், மண்ணுலகின் கடை எல்லையிலிருந்து அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும், கால் ஊனமுற்றோரும், கருவுற்றோரும், பேர்கால கொண்டிருப்போரும் அடங்குவர். பெருங்கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர். அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறிவில்லாதவாறு சீரராய் வழியில் அவர்களை நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ரோயாமோ தன் தலைப்பிள்ளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சொல்வோம், ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர்
ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். பாடுவோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். அவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உருகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றி அருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். விதை எடுத்துச் செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள்.
விதைகளை எடுத்துச் செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுமின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 46 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பர்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று
அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கியது என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய புதுக்காலம் 30வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். 2011ஆம் ஆண்டு சீன நாட்டிலே ஒரு விபத்து நடக்கிறது. 2 வயது ஒரு சிறுமி சாலையில் நடந்து செல்லுகிற பொழுது வண்டியிலே அடிபட்டு சாலையிலே அவர் மயங்கி கிடக்கிறார், அடிபட்ட நிலையில். பலரும் அந்த வழியே வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். ஆண்கள் கடந்து செல்லுகிறார்கள், பெண்கள் கடந்து செல்லுகிறார்கள், நிறைய வாகனங்கள் அந்த பக்கமாக வருவதும் போவதுமாக இருக்கிறது. ஆனால் அந்த ரோட்டிலே அடிபட்டு கிடக்கிற அந்த சிறுமியை ஒருத்தர் கூட கண்டுகொள்ளவில்லை. எப்படியாக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் மீண்டுமாக ஒரு வாகனம் அடிபட்டு கிடக்கிற அந்த 2 வயது குழந்தையின் மீது ஏறி விடுகிறது மீண்டுமாக. அப்பொழுது கூட யாரும் கண்டுகொள்ளாத நிலையிலே ஒரு 50 வயதிற்கு மேல் மதிக்கத்தக்க ஒரு பெண் அந்த பக்கத்தில் வருகிறார். அந்த குழந்தையை பார்க்கிறார். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மிக அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லுகிறார்கள். அங்கே சிகிச்சை தரப்படுகிறது. எல்லோரும் வெளியில காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்தி வருகிறது, இந்த குழந்தை அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே மூளை சாவால் இறந்துவிட்டது என்று சொல்லி. யாருமே கண்டுகொள்ளாத, யாருமே பார்க்காத ஒரு செயல் இது. அந்த செய்தி எல்லா ஊடகங்களிலும் பரவுகிறது. சீன நாட்டிலே எல்லோருமாக தங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை நினைத்து தங்கள் வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கிய தருணம் அது. இப்படி மனிதாபிமானமற்ற ஒரு நிலையில தங்கள் அருகாமையில் என்ன நடக்கிறது என்பதை கூட கண்டுகொள்ள இயலாத அளவுக்கு நாம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறோமா? மனிதனுடைய உயிர் என்பது இவ்வளவுதானா என்பதையெல்லாம் எண்ணி தங்கள் மனசாட்சியை கேள்விக்கு உட்படுத்தி மனம் குழம்பி போய் நிலையிலே அவர்கள் அன்றைய நாளிலே இருந்ததாக செய்தி வருகிறது. எனக்கு நற்செய்தியில் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். எரிக்கோ நகர வீதியிலே பார்வையற்ற அந்த பார்த்திமேயு என்கிற குருடன் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். பலர் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். இயேசுதான் கடந்து செல்லுகிறார் என்பதை அறிந்த அந்த பார்த்திமேயு, ஆண்டவரே, தாவீதின் மகனை என் மீது இறங்கும் என்று கூக்குரல் இடுகிறார். பலர் அந்த பக்கம் போறாங்க, நிறைய பேர் இந்த பக்கமா வராங்க. ஆனால் அவனுடைய அந்த அபய குரலை நின்று கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அவன் இன்னும் சத்தமாக கத்துகிறான். அவனுடைய கூக்குரல் பிறருக்கு எரிச்சலாகப்பட்டது. அவனுடைய கூக்குரல் அடுத்தவர்களுக்கு ரொம்ப தடையாக இருந்தது, டிஸ்டர்பா இருந்தது. அதனால தான் சொல்றாங்க, சும்மா இரு, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட பரபரப்புக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டுமே அந்த மனிதனுடைய குரலை கேட்கிறார். அவன் ஏதோ ஒன்றுக்காக தன்னை நோக்கி கூக்குரலிடுகிறான் என்பது இயேசுவுக்கு மட்டும் தெரிகிறது. ஆகவேதான் கூட்டத்தோடு கூட்டமாக இயேசு கடந்து செல்லவில்லை, அவர் நிற்கிறார். நின்று அந்த மனிதனை அழைப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் வாழுகிற சூழலில் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும், எவ்வளவு பரபரப்பாக நாம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட
ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்லுகிற பாதையில், நாம் வருகிற வழித்தடங்களில் யாரோ ஒருவர் நம்முடைய உதவிக்காக கூக்குரலிடுகிறார்கள், யாரோ ஒருவர் நம்முடைய உதவிகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சற்று நின்று நாம் நம்முடைய மனக்கண்களை திறந்து அல்லது நம்முடைய இதயத்தை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒருத்தராவது நம்முடைய உதவியாலே உயிர் பெற்றுக் கொள்ளலாம், வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் என்பதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதற்கு முழுமுதற் காரணமாக நமக்கு தேவைப்படுவது, முதன்மையான ஒன்றாக இருப்பது எது என்று பார்க்கிற பொழுது, இரக்கம் நிறைந்த இதயம். நம்முடைய இதயத்தில் இரக்கம் இருந்துவிட்டது என்று சொன்னால் எல்லாமே தானாக அந்த இடத்துல நாம் செயல்படணும் நினைக்கலனா கூட என்ன பண்ணோம், அந்த இரக்கம் நம்மை உந்தி தள்ளும். பிறர் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த கருணை, நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட நம்மை போக விடாது. அந்த இடத்துல ஒரு தடை போட்டு என்ன என்பதை சற்று நின்று பார்க்கவாவது நம்மை செய்ய தூண்டும். அதன் அடிப்படையில் தான் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்தில் ரொம்ப தெளிவாக இறைவாக்கினர் எரேமியா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எருசலேம் மக்கள் இருந்தார்கள், இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள் என்பதை சொல்றார். ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன்பாக 6ஆம் நூற்றாண்டில் அவர்கள் அடிமைகளாக நாடு கடத்தப்படுகிறார்கள். கடவுளை மறந்தார்கள், கடவுளுடைய அன்பை அவர்கள் உதறி தள்ளினார்கள். ஆகவே கடவுள் அவர்களை அடிமைகளாக பிற நாடுகளுக்கு சென்றுவிட அனுமதிக்கிறார். ஆனால் அப்படி அனுமதித்த கடவுள் இரக்கம் இல்லாத ஒரு கடவுள் அல்ல. தன் பிள்ளைகள் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாய்ப்பு தருகிற கடவுளாக இருக்கிறார். அடிமைகளாக இருக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்புறாங்க, கூக்குரல் இடுகிறார்கள். அவருடைய அழுகை குரல் ஆண்டவருடைய காதுகளில் விடுகிறது. மீண்டுமாக தன்னுடைய மக்களுடைய அந்த அழுகுரலை கேட்டு அவர்களை தன் நாட்டிற்கு திரும்பி வர ஆண்டவர் செய்கிறார். அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவர்களை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால், இதோ வடக்கு நாட்டினின்று அவர்களை நான் அழைத்து வருவேன், மண்ணுலகில் கடை எல்லையினின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன். அவர்களுள் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும் அடங்குவர். ஆக இப்படி யாரெல்லாம் ரொம்ப வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சமுதாயத்தில் பிறரால் சற்று நகைப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ, அவர்களை எல்லாம் நான் ஒன்று கூட்டுவேன், பெரும் கூட்டமாய் அவர்களை மீண்டும் இங்கு திரும்பி வரச் செய்வேன். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லுகிற பொழுது எரேமியா இப்படியாக சொல்லுகிறார், அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள், ஆனால் ஆறுதல் அளித்து அவர்களை நான் நடத்தி செல்வேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன், இடறி விழாதவாறு சீரான வழிகளில் அவர்களை நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ராயலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை என்று சொல்லுகிறார். ஆக கடவுளுடைய பார்வையிலே எவ்வளவுதான் நாம் குற்றங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவுதான் நாம் பாவம் செய்திருந்தாலும் கூட கடவுள் அவற்றையெல்லாம் மறந்து தன்னுடைய இரக்கம் மிகுதியினால் மீண்டுமாக நம்மை அன்பு செய்கிற கடவுளாக இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் இஸ்ரேல் மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். என்னுடைய பார்வையில் நீ இப்படிதான் தென்பட்டாய், பிறந்த மேனியாய் உன்னை கண்டேன், அப்போதான் நீ உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்திருக்கிறாள். இன்னும் தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாத ஒரு நிலையிலே உன் உடல் முழுவதுமாக இரத்தக்கரை படிந்திருந்தது. உன்னை கண்டுகொள்றதுக்கு யாருமே இல்லை. உன் மீது உன்னுடைய இரத்தக்கரைகள் எல்லாம் துடைத்து உன் மீது ஆடை போர்த்த கூட யாருமே இல்லை. ஆனால் அந்த வழியிலே உன்னை நான் கண்டேன். இரத்தக்கரைகளோடு இருந்த உன்னை என் கைகளில் வாரி எடுத்தேன். உன் மீது இருந்த கரைகளை நான் துடைத்தேன். உனக்கு ஆடை போற்றினேன். உன்னை பாலூட்டி சீராட்டி நான் வளர்த்தேன். ஆனால் நீ பெரியவளாக மாறினாய். உன் அழகின் மிகுதியால் நீ என்ன பண்ண? என்னை மறந்து விட்டாய். நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டாய், தேவையில்லாத வேலைகளை செய்தாய்.
ஆண்களோடு தொடர்பு கொண்டிருந்தாய், என் அன்பை உதறி தள்ளிவிட்டு நீ சென்று விட்டாய். ஆனாலும் கூட நான் மீண்டுமாக உன்னை அன்பு செய்கிறேன், உன்னுடைய இந்த தவறான நிலையை மாற்றி மீண்டும் உன்னை நான் புதுப்பிக்கிறேன் என்று சொல்லி எசேக்கியேல் வழியாக இறைவன் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக எவ்வளவுதான் நம்முடைய பாவங்கள் கடும் சிவப்பாக இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் உறை பனி போல வெண்மையாக மாற்றக்கூடிய கடவுள் அவருடைய இரக்க மிகுதியினால் நம் ஒவ்வொருவரையும் இன்றளவும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீமோத்தேயுவுக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் 2வது தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2:13. நாம நம்பத்தகாதவர்களாக இருந்தாலும் கூட கடவுள் நம்பத்தகுந்தவராக இருக்கிறார். வாசிங்க. நாம் நம்பத்தகாதவர்கள் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. எவ்வளவு அருமையான ஒரு வாசகம் பாருங்க. நாம எவ்வளவுதான் நம்பத்தகாதவர்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை துரோகம் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது. யாரெல்லாம் நம்புறோமோ அவங்கெல்லாம் நமக்கு துரோகம் செய்து விடுகிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தீமோத்தேயு தன்னுடைய 2வது திருமடலில் 2வது அதிகாரம் 13 அழகாக சொல்கிறார், நாம் நம்பத்தகாதவர்களாக இருந்தாலும் அவர் நம்பத்தகுந்தவராக இருக்கிறார். ஆகவேதான் எவ்வளவுதான் மக்கள் அவருடைய அன்பை புறக்கணித்து உடன்படிக்கையிலிருந்து விலகி சென்றாலும் கூட மீண்டும் மீண்டுமாக அவர்களை தேடி சென்று அன்பு செய்கிற கடவுளாக அவரை நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் நம்பத்தகுந்தவராக இருக்கிறார். நம்ம கடவுளை நம்பி தாராளமாக செல்லலாம், கடவுளை நம்பி தாராளமாக எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்து சொல்லலாம். நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அவரை நம்பி நாம் சொல்லலாம். மனிதர்களை நம்புறோமோ இல்லையோ, கடவுளிடத்திலே நம்பிக்கையோடு நாம் சொல்லுகிற பொழுது அதை எல்லாம் நிறைவேற்றுகிற கடவுள். நாம் நம்பிக்கை தவறி போனாலும் அவர் நம்பத்தகுந்தவராக இருக்கிறார். ஏன்னா தனது உருவிலும் சாயிலும் நம் ஒவ்வொருவரையும் அவர் படைத்திருக்கிறார். ஆகவே அவரது உருவிலும் சாயிலும் இருக்கிற நம்மளை மறுதலிக்க அவரால் முடியாது. பல சூழல்களில் நாம் அவரை நிராகரிக்கிறோம், மறுதலிக்கிறோம். ஆனால் தன்னையே மறுதலிக்க அவரால் முடியாது என்று பவுலடியார் தன்னுடைய திருமுகத்தின் வழியாக சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு தான் இன்று பர்திமேயு ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று அவரை நோக்கி கதறுகிறான். இன்னைக்கு பல சூழல்களில் நம்முடைய அழுகுரல், நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், மன போராட்டங்கள், இவற்றுக்கு மத்தியிலே நாம் குரல் எழுப்புகிற போது ஒருவேளை நம்மோடு இருக்கிறவர்களுக்கு அது சற்று தொந்தரவாக இருக்கலாம். ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு சில வேலைகளில் நம்ம திட்டலாம், உனக்கு வேற வேலை இல்லையா, யார் வந்தாலும் சொல்கிற, யார் வந்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. இதே ஒரு நிலை பர்திமேயுக்கு நடந்தது. அங்க இருக்கிற மக்கள் கூட்டத்தை பாருங்க, அவன் கூக்குரலிட்டு கத்துகிறான். அது வரைக்கும் யாரும் அவரை கண்டுக்கல. வரார் போறார் எல்லாருமே அவரை பார்த்து கொண்டு செல்லுகிறார்கள். அவனை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. இயேசுவை அவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறான். இயேசு மாபெரும் செயல் செய்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு பார்வை இல்லை, ஆனாலும் என்ன நடக்கிறது என்பதை அவன் தெளிவாக அறிந்திருக்கிறான். எல்லாரும் மெசியாவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக ஆன்மீக குருட்டுத்தனம் அந்த இடத்துல அதிகமாக இருந்தது. ஆன்மீக பார்வையற்ற நிலை. திருச்சட்ட அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாமே தங்களுக்கு எல்லாம் தெரியும், சட்டங்களை அறிந்திருக்கிறோம், கடவுளை அறிந்திருக்கிறோம் அப்படிலாம் சொல்லி கொண்டு இருந்தவர்கள். மெசியா வருவார் என்று திருச்சட்ட அந்த நூலில் இருக்கிறது, மறைநூலில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மெசியாவுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் ஆண்டவர் இயேசுதான் வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பதை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் கண் பார்வையற்ற இந்த பர்திமேயு ஆண்டவர் இயேசுதான் வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பதை அறிந்து கொள்கிறார். அதனாலதான் அவனால் சொல்ல முடிந்தது, ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று சொல்லி. எல்லாரும் அவனை திட்டுறாங்க, பேசாத, சும்மா இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இயேசு அந்த இடத்துல நின்று அவன் குரலை கேட்கிறார். நின்று அவனை கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றார். அதுவரைக்கும் அவனை திட்டினவங்க, அதுவரைக்கும் அவனை கண்டுகொள்ளாதவர்கள், அதுவரைக்கும் அவனை சற்று எள்ளி நகையாடியவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய ஒரு மாற்றத்தை பாருங்களேன்.
எக்ஸாக்டாக நம்ம கூட இருக்கிறவங்க செய்கிற அதே செயல் தான். அது வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்றது கூட கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொண்டு உடனடியாக எல்லாரும் எங்கே இருக்கிறவங்களும் ஒன்றா வந்து சேர்ந்து நம்மை நலம் விசாரிப்பது, நம்மை பற்றி வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களை சொல்கிறது இங்கே எக்ஸாக்டாக நடக்குது. அது வரைக்கும் அவனை கண்டுகொள்ளாதவர்கள், பாத்திமேயுவை ஏளனமாக பேசியவர்கள், அதட்டியவர்கள், திட்டியவர்கள்லாம் இயேசுனுடைய பார்வை அவன் மீது பட்டுவிட்டது என்பதை தெரிந்தவுடன் என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் எழுந்துரு, அவர் உன்னை கூப்பிடுறாரு, வா வா அப்படின்றார். இப்படிப்பட்ட ஒரு வெளி வேடம் அநேகமான சூழலில் நம்ம மத்தியில் கூட இருக்கிறது. இயேசு அவனை கண்டுகொண்டார் என்பதை தெரிந்த பிறகு இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காட்டுறாங்க. அதுவரைக்கும் கண்டுகொள்ளாதவர்கள் அவனை கண்டுகொள்வதைப் போல அங்கே நடிப்பதை நம்ம பார்க்குறோம். பல சூழல்களில் நம்மள நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம். அது முற்றிலும் தவறானது என்பதை இன்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக பார்த்திமேயுனுடைய நம்பிக்கை, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற, ஆண்டவர் கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், எனக்கு நிறைய காசு கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. அப்படி கேட்கல, ஆண்டவரை நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அவன் பிறவி குருடன் அல்ல. பிறவி குருடனாக அவன் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை அவன் சொல்லியிருக்க மாட்டான். ஆண்டவரே எனக்கு பார்வை கொடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒன்றால் அவனுடைய பார்வை பாதியில் போயிடுச்சு. அவன் நன்றாக பார்த்தவன், எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ணால் பார்த்தவன். ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவனுக்கு பார்வை போய்விடுகிறது. ஆகவே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். 2 இடத்துல 2 முறை இந்த இடத்துல சொல்றான். அவன் சொல்றான் நான் மீண்டும் பார்வை பெறணும்னு சொல்லி. ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது அப்படின்னு சொல்லும் பொழுது விவிலியம் இப்படி சொல்லுகிறது, உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்னு சொல்லி. அவன் பார்வை பெற்றான். பார்வை பெற்றவுடன் அவனை எப்படிப்பட்ட ஒரு சூழலை அங்கு உணர்ந்து கொள்ள, இயேசு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான், தன் மேலுடையை எரிந்து விடுகிறான், களைந்து விடுகிறான். 2 காரியங்களை அவன் செய்கிறான். தன் மேலுடையை களைந்து விடுகிறான், துள்ளி குதித்து ஆண்டவரிடத்தில் போறான். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிற பொழுது, கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் கருணை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த விழைகிற பொழுது இந்த 2 காரியம் நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. எது எல்லாம் நம்மை இறுக்கி வைத்திருக்கிறதோ, அல்லது எது எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். அது நமக்கு தடையாக இருக்கவே கூடாது. இஸ்ராயல் சமூகத்தில் மேலுடை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அது குளிரிலிருந்து பாதுகாத்து கொள்ள அல்லது தங்கள் உடல் நலத்தை பத்திரமாக வைத்து கொள்ள அந்த மேலுடை பயன்பட்டது. அதையும் அவன் களைந்து விடுகிறான் என்று சொன்னால், இதை காட்டிலும் ஆண்டவர் இயேசு எனக்கு முக்கியமானவர், என்னை அழைத்த கடவுள் எனக்கு இதை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறார், இது எனக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு எது முக்கியமானதோ அதையும் தூக்கி போட்டுட்டு போறான். நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்மை அழைக்கிறார், இயேசு நம்மை தொடுகிறார் என்று நாம் நினைத்து விட்டோம் என்று சொன்னால், அவரை அணுகி செல்ல, அவர் தருகிற நலனையும் அவர் தருகிற ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள எதுவுமே எனக்கு தடையாக இருக்கிறார். எது எல்லாம் நான் முக்கியமானது என்று கருதுகிறேனோ அது கூட என்னது எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. 2வதாக பார்க்கிறோம், அவன் துள்ளி குதித்து போறான். ஆண்டவர் என்னை அழைத்து விட்டார் என்கிற அந்த ஒரு நொடி பொழுது அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம், ஆனந்தம். தன்னுடைய தடைகள் எல்லாம் அவனுக்கு ஒரு குறையாகவே தெரியவில்லை. ஏனென்றால் இந்த குறைகளை எல்லாம் கடந்து எனக்கு நற்சுகத்தை தரக்கூடியவர் என் முன்பாக இருக்கிறார். ஆகவே இனி அழுகை இல்லை, இனி துயர் இல்லை, இனி என்னுடைய கூக்குரல் நான் எழுப்பப் போவதில்லை. ஏனென்றால் என்னுடைய குரல் அவர் செவிகளில் விழுந்து விட்டது. அவர் என்னை கண்டு கொண்டார், அவர் என்னை பார்த்து விட்டார். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சூழல்களில் நாம் முடங்கி போயிருக்கிறோம், நாம் மனம் நொந்தவர்களாக இருக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் பல சூழல்களில் அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் நலன்களால் நிரப்ப காத்து கொண்டிருக்கிறார். விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நொறுங்கிய
குற்றமுணர்ந்த உள்ளம். திருப்பாடல் 52 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே, நொறுங்கிய உள்ளத்தோடு நான் வருகிறேன், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே உருவாக்கும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியவளும் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவரிடத்தில் இந்த நொறுங்கிய இதயத்தோடு நாம் செல்லுகிற பொழுது, ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களோடு நம்முடைய பலவீனங்களோடு மனம் மாற வேண்டும் என்கிற சூழலோடு நாம் அங்கே செல்லுகிற பொழுது, அதையெல்லாம் கடவுள் ஒரு பெரிய தடையாக பார்ப்பதில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்புக்கு தடையாக இருக்கிற பல்வேறு காரியங்களை நாம் உதறி தள்ளணும். இதை எல்லாவற்றையும் பார்த்திமேயு குருடன் செய்தான். ஆண்டவரை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மையானவராக பெற்றுக்கொண்டான். கடவுள் தந்த சுகத்தை அவன் அப்படியே தன்னகத்தை வைத்து கொள்ள விரும்பவில்லை. அவன் நினைத்திருந்தால் நான் பார்வை பெற்றுவிட்டேன் என்று அதை பெருமையாக சொல்லிக்கொள்ள எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கலாம். உறவினரை தேடி சென்றிருக்கலாம், சொந்தக்காரங்கிட்ட போயிருக்கலாம், தன்னுடைய நண்பர்கள்கிட்ட போயிருக்கலாம். எதையும் அவன் செய்யவில்லை. இது முற்றிலுமாக ஆண்டவர் இயேசுவால் எனக்கு கிடைத்தது, ஆகவே இந்த பார்வையை, நான் பெற்ற சுகத்தை அவருடைய பெருமையை பறைசாற்ற, அவருடைய பணியிலே என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான்? அவன் உடனே மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தான். இயேசு கூட தான் அவன் போறான். இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே இவனும் செல்லுகிறான். வீட்டுக்கு போல, சொந்தக்காரங்கிட்ட போல, நண்பர்கள் கிட்ட போகல. கடவுள் எனக்கு பார்வை கொடுத்தார். கடவுளுடைய இந்த ஆசீர்வாதம் அவரோடு கூட என்னை இன்னும் அதிகமாக ஐக்கியப்படுத்தணும், அவருடைய பணியிலே நானும் என்னை இணைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனநிலையை அவனுக்கு உருவாக்கியது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நம்மை சுற்றி வாழ்கிற மக்கள் படுகிற கஷ்டத்தை, மக்களுடைய கூக்குரலை, மக்களுடைய அழுகுரலை நம்மால் கேட்க முடிகிறதா? அப்படி கேட்க விடாமல் நம்மை தடுத்து கொண்டிருப்பது எது? ஆண்டவர் இயேசு நின்றார், அவனுடைய அழுகுரலை கேட்டார், அவனை தன்னிடம் அழைத்து அவனுக்கு பார்வை கொடுத்தார். இன்னைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை போல இருக்க போறோமா, அல்லது இயேசுவோடு கூட இருந்த மக்கள் கூட்டம் அந்த பார்வையற்றவனை அதட்டினார்கள், கத்தாத சும்மா இரு என்று அவனுடைய அந்த உணர்வுகளை கூட வெளிப்படுத்தாத அளவுக்கு அவனை அடக்கி கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்தில் ஒருவராக நீங்களும் நானும் இருக்க போகிறோமா? அல்லது நம்மை சுற்றி வாழ்கிற மக்கள் கடவுளை அறிந்து கொள்ள, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்ய போகிறோமா? ஆண்டவர் இயேசுவை போல இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசுவை போல கனிவுள்ள இதயத்தோடு நம் அருகாமையில் என்ன நடக்கிறது, தேவையில் இருக்கிறவர்கள் யார் என்பதை பார்ப்போம், உதவி செய்வோம். நம்முடைய உதவி அவர்களுக்கு இன்னும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள, ஆண்டவருடைய பராமரிப்பை அவர்கள் இன்னும் அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இத்திருப்பலியில நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் உருக்கமாக சொல்லி ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்தாலும் எம் இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவியர்கள், பொதுநிலையினர் திரு அவையோடு மறைப்பணியை பகிர்ந்து வேண்டி ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றிடவும், சுயநலங்களை நோக்காமல் இயேசுவை பின்பற்றவும், மற்றவர்களுக்கு சேவை புரியவும் வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவீன காலத்தில் உலகில் ஏற்படும் நவீன மாற்றத்திற்கு தங்கள் சுயத்தை இழந்த கலாச்சார சீர்கேடுகள், சமூகத்திற்கு எதிரான தீய சிந்தனைகளை, இளமையில் இறைப்பிரசத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்த எம் இளையோர், சிறியோர் ஆகிய அனைவரும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு இறங்கும் தாவீதின் மகனே எம் இறைவா, தொற்றுநோயின் தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறவும், வருங்காலத்தில் எம் சந்ததியினர் நற்சுகமும் மனபலமும் பொருளாதார வளர்ச்சியும் பெற்று இவ்வுலகில் உமது சாட்சியாக வாழ அவர்களுக்கு ஞானத்தையும் திடமான நம்பிக்கையும் பெற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பங்களை நீக்குபவராம் எம் இறைவா, உலகெங்கும் நீதிக்காகவும் அமைதிக்காகவும் இயங்கும் உமது மக்களின் துன்பங்களை நீக்கி அவர்கள் விரும்பும் நீதியும் அமைதியும் நிறைந்த உலகை உருவாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமே உருவான இறைவா, பத்துமேயுவை போல இதோ நாங்கள் உம்மிடம் எழுப்பிய எங்களுடைய மன்றாட்டுக்களை நீர் கேட்டருளும். உமக்கு விருப்பமானால் இவற்றை நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நலன்களை பொழிந்து நிறைய ஆசிரை அளிக்கும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோ ஆகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோ ஆகமம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பேச்சவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் நினைவு கூர்ந்து வாழ்வுத
அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இறைவனின் செம்மறி எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. சக்தியானவா ஜீவனாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவனாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவனாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உன்னை எதிரொலிக்கவா. யுத்தம் நீக்கியே அமைதி உதிக்க செய்யவா. உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவனாயகா அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா. தாழ்ச்சி கொண்டவர் உள்ள ஊக்கமூட்டவா. ஊக்கமூட்டவா, உள்ள ஊக்கமூட்டவா. நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவனாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவனாயகா அன்பாலே வாழும் தேவா. அன்பாலே வாழும் தேவா.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் செபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னி மரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத்தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். புனித யோசேப்பே, நமது ஆலய கட்டுமான பணியை நிறைவாக்க இறைவனிடம் வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாக இறைவா, வானங்கள் உமது மாட்சியை வெளிப்படுத்த, வான்வெளி முது கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்க படைப்பையும் மாபெரும் கோயிலாக்கிக் கொண்டீர். இதில் வாழும் எங்களுடன் முது நெருக்கமான நிரந்தரமான உடனிருப்பை உறுதி செய்து கொள்ள மிக புனிதம் நிறை திருவுறைவிட தலத்தை விரும்பி மோசே வழியாக ஏற்பாடு செய்து கொண்டீர். காலம் நிறைவேறிய போது பெண்ணிடம் பிறந்தவராக மகன் எங்கள் மத்தியில் குடிகொள்ள திருவிழமானீர். துறைப்பாக்கம் இடைவிடா சகாயமாதா ஆலய இறை சமூகமாகிய நாங்கள் எங்கள் பங்கு ஆலயத்தை கட்டி எடுப்ப விளைந்து முனைந்து முன்னெடுத்து நிறைவை நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் உம் பேரிருக்க அருள் உதவியை உருகி வேண்டுகின்றோம். தந்தையின் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடும் உம் இறையாட்சி குடும்பமாக நாங்கள் உமக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உள்ளார்ந்த வழிபாட்டில் எங்களையே நேர்ந்தளிக்கும் இத்திருக்கோயிலாக இது விரைவில் நிறைவு பெற எங்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்த அருள் கூர்வீராக. இவ்வாறு இத்திருவிடத்திலும் எல்லா இடங்களிலும் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் என்றென்றும் உமக்கே உரியதாகுக. ஆமேன். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றம் உள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்திருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு